நிலையான தொழிலர் நிர்வாகம், அதாவது உயர் தொழிலர் நிர்வாகம் பற்றிய விவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது. நிலையான சொத்து உயர் தொழிலர் நிர்வாகம், இந்த எண்ணக்கரு என்பது உண்மையில் இலங்கையை பொறுத்தமட்டில் உயர் தொழிலர் நிறுவனத்தின் ஊடாக முதலீடுகளை அதிகரித்தல், தொழில் விற்பனர்களை அல்லது தொழில் நிபுணத்துவம் பெற்றவர்களை முன்னுக்கு கொண்டு வருதல், அதன் மூலமாக தொழில் விருத்திகளை செய்தல் என்கின்ற பொருளை அதில் உட்படுத்தி இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தமட்டில் கடந்த காலத்தில் ஒரு இலங்கை சுதந்திரமடைந்த காலத்தை எடுத்து பார்த்தால் அந்த காலத்தில் இந்த தொழில் சம்பந்தமான விற்பனர்கள் அல்லது தொழில் வல்லுநர்கள், தொழில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். எமது நாட்டில் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் காரணமாக, அது இனப்பிரச்சனையாக இருக்கலாம், இந்த தொழில் விற்பனர்கள் இப்போது நாட்டை விட்டு வெளியேறி புலம்பெயர்ந்து வாழ்கின்றார்கள். இப்படிப்பட்ட தொழில் விற்பனர்கள், தொழில் வல்லுநர்கள் அல்லது தொழில் புலமையாளர் என்று கூட சொல்லலாம், இப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்யக்கூடிய வல்லமை பெற்றிருக்கின்றார்கள். எனவே இப்படி வல்லமை பெற்றிருக்கின்ற தொழில் வல்லுநர்கள், தொழில் நிபுணத்துவம் பெற்றவர்கள், தொழில் புலமையாளர்கள் போன்றவர்களை இந்த தொழில் உயர் தொழிலகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நிறுவனம் கட்டாயம் வரவழைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. முதலீட்டாளர்களை இந்த நாட்டில் வரவேற்கின்ற ஒரு கலாச்சாரம் இருக்குமாக இருந்தால், அந்த முதலீட்டாளர்களை இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் பங்கு பெற்றக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும். ஆக இந்த எண்ணக்கரு என்பது ஒரு நேர்கணியமான எண்ணக்கருவாக காணப்படுகின்றது. ஏனென்றால் தொழில் முயற்சியாளர்கள் ஊக்குவிக்கப்படுகின்றது. தொழில் முயற்சியாளர்கள் அல்லது தொழில் வல்லுநர்கள் அவர்கள் ஒரு வகையில் அவர்களுடைய ஊக்கத்தை நாங்கள் மேம்படுத்தாமல் விட்டால் அவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி பிற நாடுகளுக்கு சென்று அந்த நாடுகளை வளம்படுத்துகின்றவர்களாக மாறுகின்றார்கள். அப்படி இல்லாமல் தொழில் வல்லுநர்கள் இந்த நாட்டில் ஊக்குவிக்கப்படுகின்ற போது, முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பை அளிக்கப்படுகின்ற போது இந்த நாடு விரைவாக முன்னேறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இந்த சட்டம் நடைமுறையில் இந்த தன்மைகளை செய்ய வேண்டும். ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். நாங்கள் இறக்குமதிக்காக அதிகமான பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்றுமதி மூலமாக கிடைக்கின்ற வருவாய் என்பது நமக்கு குறைவாக இருக்கின்றது. ஏற்றுமதி வருமானம் குறைந்தும் இறக்குமதி வருமானம் கூடியும், இறக்குமதி மூலமாக கிடைக்கின்ற செலவு அதிகரித்து இருக்குமாக இருந்தால் இந்த நாட்டில் துண்டு விழும் தொகை என்பது தொடர்ச்சியான ஒரு நிகழ்வாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். எனவேதான் இந்த சட்ட மூலத்தின் மூலமாக நிச்சயமாக தொழில் ஊக்குவிப்பாளர் அல்லது தொழில் வல்லமையாளர்களை நாங்கள் அதிகரிக்க வேண்டிய ஒரு நிலைமையும் ஊக்குவிக்க வேண்டிய நிலைமையும், அதே நேரத்தில் இந்த தொழில் வல்லமையாளர்களை இனம், மதம், ஜாதி, குலம் பார்க்காமல் திறமை உள்ளவர்களுக்குரிய ஊக்குவிப்பு கொடுக்கப்பட வேண்டும். கடந்த காலத்தில் எமது நாட்டில் காணப்பட்ட இப்படிப்பட்டவர்கள் புலம்பெயர்ந்து சென்றிருக்கின்றார்கள். இப்போது மேற்குலக நாடுகளை பார்க்கின்ற போது அந்த விற்பனர்கள் மூலமாக அயல் நாடுகள் பயனடைந்து கொண்டிருக்கின்றன. பலருக்கு தொழில் வாய்ப்பும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், தொழிலுக்காக பட்டதாரிகள் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள், உண்ணாவிரதம் செய்கின்றார்கள். அவர்கள் உண்மையில் எங்களுடைய பல்கலைக்கழகங்களில் கற்று வெளியேறியவர்கள். எங்களுடைய பல்கலைக்கழகங்களில் கற்று வெளியேறியவர்கள் எங்களிடம் தொழில் கேட்பதில் எந்த விதமான வாத பிரதிவாதமும் இருக்க முடியாது. அவர்கள் இப்போது ஆசிரியர் தொழிலை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம். அதிலிருந்து அவர்கள் அந்த தொழிலை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதற்கான தீர்ப்பு என்பது, தீர்மானம் என்பது கட்டாயம் அவசியமாக இருக்கின்றது. ஆகவே இந்த தொழிலுக்குரியவர்களை நாங்கள் பயிற்றுவித்து பல்கலைக்கழகத்திலிருந்து எடுக்கின்ற போது அவர்கள் சுயமாக தொழில் செய்யக்கூடிய விதத்தில் அந்த பாட விதானம் இருக்க வேண்டும். சுயமாக தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் 10 பேருக்கு தொழில் வாய்ப்பை கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்கலைக்கழகங்களில் இருக்கின்ற பாட விதானங்கள் மாற்றியமைக்கப்பட வேண்டும். அவர்கள் வெளியேறியவுடன் அரசிடம் தொழிலை கேட்கின்ற அளவுக்கு தான் இப்போது இருக்கின்ற கற்றலும் பல்கலைக்கழக பாட விதானமும் அமைந்திருக்கின்றது. அவர்கள் நாங்கள் கொடுத்த பாடங்களுக்குரிய கற்கைகளை மேற்கொண்டு கொள்ளுகின்றார்கள், பட்டத்தை பெறுகின்றார்கள், எங்களிடம் தொழில் கேட்கின்றார்கள். ஆனால் இந்த பட்டதாரிகள் உண்மையில் உயர் தொழிலகம் என்கின்ற எண்ணக்கருவின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இவர்கள் சுயமாக தொழில் செய்யக்கூடியவர்களாகவும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விதத்திலும் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இந்த தொந்தரவுகள் இருக்க முடியாது. எனவே இந்த உயர் தொழிலகம் அல்லது உயர் தொழிலாளர் அகம் என்றதன் மூலமாக
இந்த பாடவிதான மாற்றங்களை பல்கலைக்கழகத்தில் ஏற்படுத்தக்கூடிய விதத்திலும் அமைந்திருக்க வேண்டும். என்றால் பல்கலைக்கழகம் வழங்குகின்ற கல்வி அறிவுசார் கல்வியாக இருக்கின்றதை ஒழிய மனப்பாங்கில், திறன்களில், பிரயோகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இல்லை. பிற நாடுகளை, வளர்ந்த நாடுகளை ஏற்படுத்தி பார்த்தோம் என்றால் அந்த தன்மைகள் காணப்படுகின்றன. எனவே இந்த எண்ணக்கரு ஒரு சாத்தியமான எண்ணக்கருவாக அமைய வேண்டும். இதன் மூலமாக எமது நாடு, எமது இளைஞர்கள், எமது ஏற்றுமதி வருமானம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மேலும் இன்னொரு விடயத்தை சொல்லுகின்றேன். மட்டக்களப்பில் காணப்படுகின்ற புகையிரத சேவை பற்றி பலமுறை கூறியிருக்கின்றோம். கடந்த காலத்தில் இருந்த புகையிரத சேவை என்பது சாதகமாக இருந்தது. ரொமேனியன் வகை புகையிரதம் பயன்படுத்தப்பட்டிருந்தது. இப்போது பவர்செட் வகை புகையிரதம் பயன்படுத்தப்படுகின்றது. ரொமேனியன் வகை புகையிரதம் பயன்படுத்தப்பட்ட போது 10 பெட்டிகள் பூட்டப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட உரங்கள் இருக்கை 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு காணப்பட்டது. அதன் மூலமாக நாளொன்றுக்கு 10 லட்சம் ரூபாய் வருமானத்தை பெறக்கூடியதாக இருந்தது. அது பவர்செட் வகையான உயரமாகவும் அதே நேரத்தில் 5 பெட்டிகள் குறைக்கப்பட்ட போது இப்போது அந்த வருமானம் 3 லட்சம் வரை குறைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே செல்லுகின்ற நேரம் கூட தவறாக அமைந்திருக்கின்றது. கடந்த காலத்தில் கொழும்பிலிருந்து 7 மணிக்கு புறப்பட்டால் மட்டக்களப்புக்கு 4 மணிக்கு செல்லுகின்றது. இது சாத்தியமான ஒரு போக்குவரத்தாக இருந்தது, மக்கள் விரும்பக்கூடிய போக்குவரத்தாக இருந்தது. ஆனால் தற்போது கொழும்பிலிருந்து புறப்படுகின்ற அந்த புகையிரதம் 11 மணி இரவு வெளிக்கிட்டு மட்டக்களப்பில் 9:30 மணிக்கு செல்லுகின்றபடியால் 9:30க்கு செல்லுகின்றவர்கள் தங்களுடைய அலுவலகங்களுக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ஒரு நாள் மேலதிகமாக விரயமாக்கப்படுகின்றது. எனவே தயவு செய்து கேண்டீன் வசதிகள் கூட இப்போது இருக்கின்ற பவர்செட் புகையிரதத்தில் இல்லை. எனவே இந்த புகையிரதத்தின் மீது ஆகவே தயவு செய்து இந்த சந்தர்ப்பத்தில் கௌரவ அமைச்சரிடம் கேட்டுக்கொள்வது, கடந்த காலத்தில் இருந்த நேர ஒழுங்கு, கடந்த காலத்தில் இருந்த புகையிரத வகை, இதனை பயன்படுத்துகின்ற போது நாளொன்றுக்கு 10 லட்சம் ரூபாய் வருமானம் பெறக்கூடிய விதத்தில் அந்த புகையிரத சபை இருக்கும். 7 லட்சம் ரூபாய் அந்த வருமானத்தை இழக்க வேண்டாம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன்.